சென்னை தீவுத்திடலில் 39வது புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். 39வது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை தீவுத்திடலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மழை வெள்ளம் பாதிப்புக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி வாசகர்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் வாசகர்களுக்கு தேவையான அரசியல், கலை இலக்கியம், நாவல், சிறுகதை தொகுப்புகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்களும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெறுவதற்கான ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கிறார்கள். பலவிதமான தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வாசகர்களும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். அதே போன்று இந்த புத்தக கண்காட்சியில் புதிய புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. நாவல், அரசியல், சிறுகதை தொகுப்புகள் போன்ற புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. வருகிறார்கள் என்ற நாவல், உரத்த பூமி, தெற்கத்திய ஆத்மா, சிறுகோட்டு பெரும்பழம் போன்ற சிறுகதை தொகுப்புகளான புத்தகங்களும் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. வாசகர்களும் அதை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் புத்தக காட்சியில் இடம்பெறுகிறது. இன்றைய தினம் சென்னை நகரம் குறித்த புத்தக கலை நிகழ்வு நடைபெறுகிறது. வாசகர்களுக்கு தேவையான புத்தகம் இடம்பெற்றிருக்கு. அதே போன்று நாளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வாசகர் வருகை கொஞ்சம் அதிகரிக்கும் என்று பதிப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். 10 லட்சம் தலைப்புகளில் 1 கோடி புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. வாசகர்களுக்கு தேவையான பலவிதமான வசதிகளும் புத்தக காட்சியில் ஏற்பாடு செய்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ராஜ்குமார்.